வாங்கடா. எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன விடுங்கடா ஐயா சார். நில்லுடா நில்லுடா, எங்கடா ஓடுறீங்க? நில்லுடா. சிக்கனீங்க. நில்லுடா ஓடாதீங்கடா. நில்லுடா. அப்படியே அப்படியே. ஏய் பண்ணா விட மாட்டேன். நில்லுடா. எவனா அவுத்து விடுங்கடா. போலீஸ். வாங்க உள்ள போய் அவன் யாருன்னு பார்ப்போம். சார் சார் யாரா வந்து அவுத்து விடுங்களா. போலீஸ். ஹலோ யாரா வாங்கயா. யோ அவுத்து விடுங்கயா. சீக்கிரம் வாங்கயா. சார் 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 அவுத்து விடுங்க சார். யோ யாரியா நீ? நீ குணசேகரன் தம்பியா? சார் ஆமா சார், நான் குணசேகரன் தம்பி கதிர் தான் சார். சார் என்னை கட்டி போட்டு கொலை பண்ண பாக்குறாங்க சார். முதல்ல என்ன அவுத்து விடுங்க சார். யோ கட்ட அவுத்து விடியா? அவுத்து விடுங்க சார். ஆமா யார் அவனுங்க, என்ன பிரச்சனை? உங்களை எதுக்கு கடத்தினானுங்க? சார் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் சார். நான் அவசரமா எங்க அண்ணனை பார்க்கணும் சார். ஆனா ஒரு பயிலையும் நான் விடமாட்டேன் சார். கொத்தா தூக்குவேன் சார். யோ போலீஸ் கிட்ட எப்படி பேசுவியா? சார் சாரி சார், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். இது விடுங்களேன், நான் போறேன். என்ன சார் இது? தப்பு பண்ணவனும் ஓடுறான், பாதிக்கப்பட்டவனும் ஓடுறான். எவன் கிரிமினல்னே தெரியல சார். யோ குணசேகரன் குடும்பையா? எல்லாரும் கிரிமினலாக தான் இருப்பானுங்க. நீ வா, நல்ல வேலை நம்ம கழுது தப்பிச்சது. நீ வா போலாம். வா. சரிங்க சார். வாயா. ஏன்னா நீங்க வந்திருக்கீங்க, ஞானம் தம்பி இருக்காரு, சக்தியும் இருக்காப்ல, கதிர் தம்பியை காணலையே. வந்துடுவாங்க. அவனைய என் தங்கச்சி மாப்பிள்ளை இந்த ஃபேக்டரி விஷயம் அனுப்பியிருக்கிறேன். இப்போ வந்துடுவாங்க. சரிண்ணே. அப்புறம் உனக்கு ஒன்று நான் சொல்லிக்கிறேன். சொல்லுங்கண்ணே. நீ சாப்பிட்ற உதா குடிக்கிற உதா பேசாம குடிக்கணும், பேசாம சாப்பிடணும். சரிங்கண்ணே. சரி சரி. நீ ஒரு வார்த்தையில கிண்டி விட்டு போயிடுவ. அப்புறம் மணிக்கணக்கில் விஷயம் எனக்கு வாய் வலிச்சு போகுது. சரிண்ணே சரிண்ணே. என்னம்மா என்னம்மா எந்திரிமா, என்னம்மா என்ன நடந்துச்சு? அண்ணே நான் ஊர் பக்கமே போயிடுறேன். எதுக்கு? ஏன்? இல்லண்ணே இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. யாரு என்ன சொன்ன? என்ன ஏன் சொல்லு. யாரு? அண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் மகன் கரிகாலன் கள்ளங்கப்படம் இல்லாதவண்ணே. அண்ணே உன்னை நம்பி விட்டு போறேன்னு, அவனை மட்டும் கை விட்டுறாதண்ணே, கை விட்டுறாதண்ணே. இனிமே நீ எம்பிட்டு கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா இது? கோயிலுக்கு வந்த இடத்துல இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? இல்லண்ணே இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம உன்ன மாதிரி அமைதியா உட்காந்துட்டு காப்பி குடிக்க என்னால முடியாதுன்னு எனக்கு அப்படியே பரபரன்னு கோவம் வருது. அப்புறம் நான் ஏதாவது கேட்டுவிட எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஜான்சி ராணிதான் என் மேல கதை கட்டி விட்டுருவாளுங்க. வேணாம் அண்ணன், எதுக்கு வம்பு? அண்ணன் பேர் புகழோட நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் எல்லாத்தையும் செய்யறேன். எனக்கு கெட்ட பேர். என்ன நடந்துச்சு விவரமா சொல்லுமா மதா? அண்ணே நீ இப்படி நாள் ஜெயில. ஐயோ தப்பு தப்பு. ஐயோ இல்லண்ணே, வீட்டுல இல்லாம போற சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப எல்லாம் சரியாயி நீ வீட்டுக்கு வந்திருக்க. ஊர்ல திருவிழா வேற. வாய்க்கு ருசியா சோறாக்கி போடுன்னு கேக்குறது தப்பாண்ணே. இதுக்கு அவளுகெல்லாம் சேர்ந்து என்ன அடிக்க வராளுகண்ணே. எனக்கு ஒன்ன விட்டா யாருன்னே இருக்கா? யாரு இருக்கா? என்னம்மா சொல்ற நீ? குணசேகர அண்ணன் வீட்டு பொம்பளைங்க அடிக்க வர்றாங்களா? இல்லப்பா, நிலைமை கொஞ்சம் தலையிலத்தை இருக்கு. நீ சொல்லுமா. இல்லண்ணே நான் கும்பிடுற கொலசாமி மேல சத்தியமா சொல்றேன்னு, நான் எனக்காக எதுவுமே கேட்கலன்னு, உன் மரியாதைக்காக தானே கேட்டேன். இப்ப இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. எதுக்கு வராங்க? எல்லாரும் நம்ம மக்க மனசங்க, சொந்த பந்தம். உன் கூட வந்து உட்காந்து ஆரம்பர பேசி வாய்க்கு ருசியா சாப்பிட்டு போலான்னு தானே என்ன வராங்க. மா நாங்க சோத்துக்காண்டி வரலாமா? எங்களை ஏமா ஊடால இழுத்து விடுறீங்க? இல்லண்ணே உனக்கு தெரியாது. நீங்க கேட்கவே இல்லைனாலும் அண்ணனை பார்க்க வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புறதானே முறை. என்னன்னு? சரிதான்.
அதைத்தானே செய்ய சொன்னேன். அதை செய்ய சொன்ன உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாளுங்க தெரியுமாண்ணே? அண்ணே, இதுக்கெல்லாம் மீறி இதுக்கெல்லாம் யார் தெரியுமா தொண போறா? இந்த பென்சில் மாதிரி இருக்கானே உன் தம்பி சக்தி. அவன் இருக்கிற சைஸுக்கு அவன் என்ன தூக்கி போட்டு மிதிப்பானா. என்னத்த சொல்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு இதெல்லாம் தேவையாண்ணே. நான் ஊரை பார்த்து போறேண்ணே. அண்ணே தாரு, ஒன்னே ஒண்ணு சொல்றேன். காசு பணம் வேணா உன் அளவுக்கு என்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா மான மரியாதை நிறைய இருக்குண்ணே. நானும் உனக்கு சம்மந்தி தானே. இந்த இப்ப வந்துட்டு போறாங்களே உள்ள ராமச்சந்திரனும் சேதுராமனும், அவங்களும் உங்க வீட்டு சம்மந்தி தானே. அவங்க உங்க வீட்டுக்கு வந்தா நீ என்னென்ன பண்ற? இருக்கட்டும்னே, அவங்க ராங்கிய பத்து போட்டிருக்கானுங்க. அவங்க வீட்டுக்கு வந்தா எப்படி மரியாதையா பேசுற, வாங்குற, உக்காருங்கிற, காப்பி குடிக்கிறியான்ற. ஆனா உன் வீட்டுல பொண்ணு எடுத்த என்ன நாய விரட்டுற மாதிரி இல்ல விரட்டுறாங்கன்னு. பாத்தியாண்ணே, இப்ப கூட நீ கேட்கலாமா வேணாமான்னு தானே யோசிக்கிற. சரிண்ணே, அவளுக்கு என்னத்தையாவது ஆக்கி போடட்டும், நீங்க எதையாவது வாங்கி தின்னுங்க. இந்தாருங்கண்ணே, என்னால இருக்க முடியாது. நான் ஊரை பார்த்து ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி வேலையா இருக்காப்பா? என்ன விஷயம்? அப்பதா நாங்க என்ன வேலை வெட்டி இல்லாம இங்க உட்காந்துட்டு இருக்கோம். அப்பதா அதான் அண்ணா அழைக்கிறாருல, வர சொல்லுங்க. என்ன சொல்லணுமோ அது என்கிட்ட சொல்லுப்பா, நான் போய் சொல்றேன். அதானே அண்ணன் சொல்ற மாதிரி கேட்டு நடங்கன்ற. அதுக்கு அவளுக்கெல்லாம் கும்பலா சேர்ந்து என்ன துரத்திட்டு வர ஆளுங்கன்னு. இங்க பாரு குணசேகரா, நீ 1000 தப்பு பண்ற, ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா பண்ற தப்பு இவளை என்கரேஜ் பண்றதுதான். உள்ள வந்து அசைவ சமைப்பேன்னு அடம் பிடிக்கிறா, தேவையில்லாம எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறா. இத பார், இங்க அதெல்லாம் சமைக்க முடியாது. இது எங்க தாத்தா வாழ்ந்த வீடு. விசேஷமா வீட்டை சுத்தம் பண்ணி சாமிக்கு சைவம் சமைக்கிறதா இந்த வீட்டு வழக்கம். யார் வந்து என்ன சொன்னாலும் திருவிழா முடியிற வரைக்கும் சைவம் தான், சைவம் மட்டும்தான். நல்லா புரிஞ்சுக்க. என்னண்ணே இது? சைவம் சாப்பிடுன்னு சொல்றதெல்லாம் சரிதான், அதுக்கு முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஊரே கூடி உங்களுக்கு தான் முதல் மரியாதைன்னு பேசி முடிவெடுத்தோம். வீட்டில் ஆம்பளைக்கு ஒரு மரியாதை வேணாமாண்ணே? திருவிழா முடியட்டேன், யாருக்கு முத மரியாதை யாருக்கு கடைசி மரியாதைன்னு பார்த்துருவோம். கிள்ளி சார், கதிர் மாமா போன் அடிக்காரு. மாமா எங்கேயா போன? நீ போன நேரத்துக்கு ரத்தத்தை இந்நேரத்துக்கு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருந்தா கூட மொத்த ரத்தத்தையும் பாட்டில்ல ஏத்திருக்கலாமே. நீங்க எங்கடா இருக்கீங்க? இமயமலைக்கு தியானம் பண்ண போயிட்டு இருக்கோம். யோ, நீ வர்றதுக்காண்டி ஒட்டஞ்சத்திரத்திலேயே தான் ஏன் உட்காந்துட்டு இருக்கோம். வாட்ச்மேனா உட்காந்துட்டு இருக்கோம். போலீஸை வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்ச பாவம் ஒன்னையே தான் ஏன் சேரும். டேய், எங்க இருக்கான்னு கேட்டு சொல்றான் அந்த பயல. மாமா எங்க இருக்கேன்னு சொல்லு மாமா. கிளி சார் டென்ஷன் ஆகி கேட்டுட்டு இருக்காரு. ஆகட்டும் அந்த வர. எங்க இருக்கானா விளக்கண்ட? சொல்ல மாட்டேங்கிறாரு சார். என்னத்த சொல்ல மாட்டானா? மாமா நான் வெறும் வயிற்றுல படுத்து கிடக்கையா. இந்த ஆளு 4 தரம் டீயை வாங்கி கொடுத்தே என்னை படுக்க வச்சிட்டாரு மாமா. அப்படியே உன்னை அடிச்சிடான். யோ, வாயை திறந்து சொல்லையா, எங்கயா இருக்கீரு? வண்டியை பார்த்துட்டு நீ போன போய் வரேன். வண்டியை பார்த்துட்டியா? ஆமாங்க இருக்கு. அவன் வர்றானா? சார், வண்டி பக்கத்துல தான் இருக்காராம், நம்மள பார்த்துட்டாராம். அரட்டை அவனை வச்சுக்கிறான். இரு மாமா வர்றேன். டேய், என்னடா எங்கடா போய் தொலைஞ்ச? அதெல்லாம் இருக்கட்டும், வண்டி எடு போலாம். என்னடா மூஞ்செல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு? போன போட்டா வர எடுக்கிறது இல்ல. யோ, போன் மிஸ் ஆயிடுச்சியா? இப்ப கையில இருக்கு. திரும்ப கிடைச்சது, தேடி எடுத்தேன். மூடிட்டு வண்டி எடு. ஏடு மாமா. என்ன எங்க மாமா போன, என்னாச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீங்க முதல்ல வண்டியில இருங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க.
ஏன் மாமா எல்லாத்தையும் உனக்குள்ள மர்மமாவே வச்சிருக்க? உண்மையை சொல்லு. உன்னைய நம்பி உசுர பணைய வச்சு வந்துட்டு இருக்கேன்ல, ரத்த தானம் கொடுக்க போறேன்னு சொல்லி போனேன். இப்போ உனக்கு எவனா உசுர தானமா கொடுத்து அனுப்பிச்ச மாதிரி வந்திருக்க. என்னதான் ஆச்சு? யார் இப்படி பொழந்து கட்டினா உன்ன? எங்க எப்படி என்ன நடந்துச்சுன்னு வாயத்தோன்னு சொல்லையா? ஏய், எவனா நம்ம திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஊடால புந்து அம்பட்டையும் சரிக்கலான்னு பாக்குறான். அது என்ன ஒன்னைய மட்டும் அள்ளிட்டு போய் குத்தி இருக்கான்? நாங்கெல்லாம் வந்ததுல இருந்து இதே வண்டியில தானே படுத்து கிடக்கோம். எங்களை ஒரு நாய் கூட சீண்டலையா? எப்படி சீண்டும்? ஏய், இங்க யார் மெயின்? நான் தானே. என்ன தூக்கிட்டா அம்பட்டையும் நிறுத்திடலான்னு பிளான் போட்டு என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க. சும்மா விடுவேனா? எல்லாரையும் பொழந்து கட்டிட்டு தான் வந்திருக்கேன். உன்னைய தூக்கி என்ன பிரயோஜனம்? உன் முகத்துல இருக்க காயத்தெல்லாம் பார்த்தா நீ அவங்கள சாத்தின மாதிரி தெரியல. ஐயா சாமி ஆளை விடுங்கன்னு உசுரை காப்பாத்திட்டு ஓடி வந்த மாதிரில இருக்க. அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். ஒத்திட்டு வண்டி ஏறா இருக்கு கம்னாட்டி. டேய் ஏறா 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 ஏறி தொலை ஏறு. மாமா மஜா பண்ண போனியா? ஏய், பேசாம வரமாட்டியா? இல்ல மாமா, நீ அவசரப்பட்டு போகும்போதே தெரியும் ரத்த தானம் கொடுக்க போல ஏதோ பொம்பளை கால் பண்ணியிருக்கான்னு. இங்க பாரு, பொன்னாசையில இந்த பூமியில காணாம போனவன் நிறைய பேர் இருக்கான். அதை நம்பி வாழ்க்கையை கோட்டை விட்டுறாத. எவனோ உன்னை வசமா வெளுத்து உன் கதைக்கு முடிவு கட்டுறதுக்கு முன்னாடி மாப்பிள்ள நான் சொல்றேன், இதெல்லாம் மாத்திக்கோ. பொம்பளை சகவாசத்தை விட்டுருமாமா. டே போட்டானா, எல்லா மண்ணும் எங்களுக்கும் தெரியும். மூடிட்டு வண்டியில ஏறு. வாய புழக்காத ஏறு. அண்ணன் வேற வந்து இறங்கிட்டாரு. சீக்கிரம் வேற போகணும். எது சிங்கம் சிறையில இருந்து வந்துருச்சா? அதெல்லாம் வந்து பல மணி நேரம் ஆச்சு. நீ போத்திட்டு நவுரு தள்ளு. கோசையை நறுக்கிட்டு இருக்கிய? இன்னும் 4 கோசு வெட்டணுண்டு. உள்ள நமக்காக சமைச்சது, இங்க மத்தவங்களுக்காக மொத்தமா சமைக்கிறது. எவ்வளவு நேரம் காய் மட்டும் வெட்டுறது? சீக்கிரம் வெட்டுங்க. ஓ, உனக்கு உங்க மாமியா மாதிரி வேற ஏதாவது வித்தியாசமா வேணுமோ? நீங்க வேற சும்மா இருங்க. ஏ சக்தி, ஏ சக்தி, என்னடா பண்ணிக்கிருக்க? விடு, நாங்க பாத்துக்கிறோம். இங்க நீ இந்த ஜனனி அழைச்சிக்கு கோவிலுக்கு எதுவும் போயிட்டு வா. இல்லாட்டி நம்ம வர்ற வழியில இந்த தோப்பு இருந்துச்சப்பா, இந்த தோப்புக்கு போய் சிரிச்சு பேசிக்கு காத்தாடிட்டு வாங்க. இங்கனக்குள்ளேயே உட்காந்து எங்க பாட்டிய பாத்துக்கு இருந்தா கஷ்டம்தான் மிச்சமாகும். எங்களுக்கு தான் வேற வழி இல்ல தலையெழுத்து. உங்களுக்கு என்ன? போடி, அழைச்சிக்கு போ. இல்லக்கா பரவாயில்ல, நான் அப்புறம் போய்க்கிறேன். அப்புறம் போயினா எப்பறம் போய் பாப்ப? ஓஹோ, ஒருவேளை இந்த குடும்பத்து ஆம்பளைங்க கிட்ட என்னத்தை ரொமான்ஸ் பண்றதுன்னு யோசிக்கிறியோ? இல்லக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி சக்தி ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு தான். ஓஹோ, பாருடா. இல்லக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி சக்தி ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு தான். ஓஹோ, பாருடா. பாத்தீங்களாக்கா, நாம தான் சக்திக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. பரவாயில்ல தான், நல்லது தான். என்ன பரவாயில்ல, சித்தப்பால 90s கிட் தான், சுமாராக தான் ரொமான்ஸ் வரும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் 2K கிட்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? போய் பாருங்க, என்ன லெவல்ல பண்றாங்க தெரியுமா? என்னம்மா, நீ தான் காலேஜுக்குலாம் போறியே, உனக்கு தான் தெரியும்ல. என்ன தர்ஷன் அமைதியா இருக்க? கரெக்டு தானே? எடுத்து விடு உன் காலேஜ் ரொமான்ஸ் அலப்பறைகளை. அவன்கிட்ட பேச்சு கொடுக்காது. தர்ஷா, இந்தா காஃபி சாப்பிடு.
வேணாமா. ஏன் தர்ஷா? அதான் அப்பதான் சொன்னாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா தாமா இருக்கேன், பொறுமையா தானே இருக்கேன். நேத்து அப்படி மோசமா பேசினாரு, தோ இனி கை நீட்டிட்டாரு. அப்ப கூட பொறுமையா தானமா இருக்கேன். இந்த காலத்துல என் வயசு பசங்களோட அப்பாலாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க தெரியுமா? இந்த வீட்டுல தான் எல்லாம் தலைகீழ இருக்குது. அடிமை மாதிரி நடத்துறாருமா. நீயும் பேசாம இருக்க, எங்களையும் பேச விட மாக்கிட்டு இருக்க. மா இல்ல, எனக்கு புரியல. நான் என்னமா தப்பு பண்ணேன்? இந்த காலத்துல என் வயசு பசங்க எப்படி இருக்காங்க தெரியுமா? அப்பெல்லாம் இருக்க கூடாது, ரெஸ்பான்சிபிளான பையனா இருக்கணும்னு சொன்னது யார் தெரியுமா? நீ சொன்னனாலதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் இதான் இல்ல? மா, அவங்க உன்னை நடத்துற விதம் எனக்கு பிடிக்கல. நீ உன் லெவல் தெரியாம இன்னும் அடிமை மாதிரி உட்காந்து இருக்கமா? அது உனக்கு பழகி இருக்கலாம், ஆனா அது எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்காக நீ ஏதாவது செஞ்சுதாமா ஆகணும். மா, அப்பதான் சொன்ன மாதிரி திருவிழா முடிகிற வரைக்கும் மட்டும் தான் நான் அமைதியா இருப்பேன். அதுக்கப்புறமா நாள் அப்படியே பண்ணிட்டு இருந்தா வையேன், நாம இந்த வீட்டை விட்டு போறோம். அவ்வளவுதான். மா, எக்ஸ்கியூஸ் தராத, தயவு செஞ்சு எந்த எக்ஸ்கியூஸும் தராத, சொல்லிட்டேன். எப்படே என்னடா என்னடா காயம்? டேய் கதிரு, என்னடா ரத்தம்லாம் வந்திருக்கு? என்னாச்சு? டேய் என்னாச்சு? கதிரண்ணே, காயம் மட்டும் வந்திருக்கிய? ஏமா, போருக்குன்னு வந்துட்டோம்னா எதுக்கும் அஞ்சப்படாது. ரத்தத்தை கண்டு பயப்படுற குடும்பமா நாம? டேய் லூசு பேடா போடா. என்னப்பா என்னடா? அண்ணா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், கொஞ்சம் வரீங்கள? ஓ வாங்க. என்னம்மா நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுன? அவர் உன்னை பட்டுன்னு வெட்டி விட்டு போயிட்டாரு. நீ இப்ப கிளம்புனா பஸ்ஸுக்கு சரியா இருக்கும். கிளம்புறியா? உனக்கு காப்பி கொடுத்தாங்களா? அதை வாங்கி மடக்குன்னு குடிச்சுட்டு ஓடி போயிரு. என்ன சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வேட்டி அவுத்து விட்டு வெளுத்து விட்டுருவேன். போடா, வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு போயா. ஆளப்பா அக்கா, அக்கா வாங்கக்கா. அவன் சரியாயிருவான், வாங்க. அவன் வேற எப்படி இருப்பான்? வயசு பையன், நாம தான் சொரணை இல்லாம இருக்கோம். அவனுக்காவது இருக்கே, உட்காருங்க. அட விடுங்கக்கா, நார்மலா ஏமா நந்தினி, என்னம்மா பண்றீங்க? சமைச்சுக்கு இருக்கேன். உன் புருஷன் அங்க அடிபட்டு வந்திருக்கான், உன் பக்கத்துல சமைக்கிறேங்கிற. ஏன் என்ன ஆச்சு? அடிபட்டு இருக்கா? போமா, என்ன எதிரி போய் பாரு. அடிபட்டு வந்திருக்கானா? தூக்கிட்டா வந்திருக்காங்க? ஏமா நடந்தாம வந்திருக்க, அப்படி ஒரே ரத்தமா இருக்குதுமா. என்னம்மா நீ பாட்டுல உட்காந்துருக்க? சரி சரி, நீங்க போங்க. நாங்க நிறையவே சங்கடப்பட்டுட்டோம். தகவலை சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. என்னப்பா இப்படி சொல்றாங்க? நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. நன்றி தகவலை சொன்னதுக்கு. ஐயா போங்க, எங்களுக்கு வேலை கிடக்கு, நாங்க முடிச்சு நாங்க பாத்துக்கிறோம். உங்க மாப்பிள்ள அடிபட்டு கிடக்குறானா என்னன்னு? நந்தினி, என்ன அவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிட்டு போற, நீ பாட்டு பேசாம உட்காந்துட்டு இருக்க? என்ன பண்ண சொல்றிய? நான் தானே உன் பொண்டாட்டி, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. அம்மா, அவன் உனக்கு புருஷன், தாலி கட்டின புருஷன், உன் குழந்தைக்கு தகப்பேன், எனக்கு மருமகன். அவன் என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருந்தாலும் அவன் என் வீட்டு மருமகன். அவனை இப்ப போய் பார்க்கலன்னா என்ன அர்த்தம்? ஏமா நீங்க இதெல்லாம் சொல்றது இல்லையா? செருப்பால அடி வாங்கியே எப்படிதான் இப்படி உங்களுக்கு அக்கறை பொங்குதோ எனக்கு புரியல. அவ்வளவு இருந்து உங்களுக்கு கட்டி கொடுத்த கடமை இருந்துச்சுன்னா நீங்க போய் பாருங்க. ஏ அடிபட்டிருக்குங்கிற, போய் பாரு. என்ன? நான் தான் சொன்னேன்ல,
அவன் பேசுற பேச்சுக்கு எங்கேயாவது போய் மிதிப்படுவான்னு. எவன் கிட்டயாவது போய் நம்ம கிட்ட பேசுற மாதிரியே கையை கால் ஆடிக்கிட்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஓயின்னு இருப்பான். எல்லாரும் நம்மள மாதிரி வாயை பொத்திக்கிட்டு இருப்பாங்களா? அதான் அங்கனே தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க. உயிரோட தானே இருக்கான். இப்ப என்ன? இல்ல நந்தினி, நீ என்ன அவங்கள மாதிரியே பேசிக்கிருக்க? ஆமா, இவங்க மத்தியில குப்பை கொட்டினா அப்படிதான் இருக்க முடியும். இல்ல நந்தினி, இது சாதாரணமா விட முடியாது. இது நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது, வேற மாதிரி இருக்கும். வேற மாதிரினா? சரியா சொல்ல தெரியல, ஆனா எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க போகுது, அது மட்டும் உறுதி.